ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பணம் 20 லட்ச ரூபா பணத்தை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படியோ ஜீவாக்கிட்டேருந்து வாங்கிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் எல்லாருமே அண்ணாமலை அப்படியே ரொம்ப பூரிச்சு போகிறாங்க. அவங்க ரோகிணி என்ன பண்ணுறாங்க, இந்த பணம் அங்கிள் நாங்கள் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அவள் வந்தது நான் அப்படியே கோழி அமுக்கின மாதிரி அமுக்கிட்டேன் தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் அமுக்கின வரைக்கும் சந்தோஷமா, ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும். அது ஏன் கமுக்கமாக வேலை பார்த்துருக்கீங்க? அந்த ஃபோட்டோவை முத்துக்கிட்ட காமிச்சிருந்தீங்கன்னா அவன் 2 நாளாக வண்டியில் தான் சுற்றிட்டு அலைஞ்சிருக்கான். அப்போவே பிடிச்சி அமுக்கிருப்பாள். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் நார் அடித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை வாங்கியிருக்கோம். தேவையா? அது ஏன் வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணுறீங்க, உண்மையை மறைக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அண்ணாமலை கேட்கப்படியோ என்ன பண்ணுறாங்க, மனோஜ் இருந்துட்டு நான் சொல்லலாம் தாப்பா சொன்னேன், ரோஹிணி தான் வேணான்னு சொல்லிட்டான்னு போட்டு கொடுத்துட்றாரு. அப்பப்போ இவர் எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறாங்க. ரோஹிணி வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இல்லை அங்கிள், அது வந்து இப்போவே சொல்லிட்டா நம்ம தோற்று போயிடக்கூடாது இல்லையா, நம்ம ஜெயிச்சுட்டு பணம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு தான் நான் மறைச்சேன், வேறு ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை பற்றி யாருமே எதுவும் பேசாதீங்க, எப்பா போதுமுடா சாமி அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. விஜயாட்ட போய் அம்மா எனக்கு கனடாவுக்கு போய் காசு வாங்கித்தாமா அப்படிங்கிறாங்க. என்னது கனடாவுக்கு காசு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. ஏன்ப்பா முன்னாடி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இப்போ தான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், அதுவும் முத்துனால தான். முத்து மட்டும் அந்த பார்லரில் கொண்டு போய் விடலைன்னா என்ன ஆயிருக்கும், அவள் பார்த்துருக்கே முடியாது. இப்போ மறுபடியும் 14 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் ஏமாந்து நிற்கணுமா? இல்லை அதெல்லாம் உண்மை தான், அந்த ட்ராவல்லாம் அப்பா அப்படிங்கிறாங்க. அந்த போய் ட்ராவல்ஸை விசாரிப்போம், உண்மையாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் கொடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவங்க முகத்தில் ஈயாடலை. ஐயையோ உண்மையிலேன்னு தெரிஞ்சால் கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. இந்த பணத்துலேருந்து யாரும் எதுவும் கேட்காதீங்க, நான் போயிட்டு பத்திரத்தை திருப்பணும், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிருங்க, அதுக்கப்புறம் இந்த பணத்தை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத பேசுவோம் அப்படிங்கிறாங்க. பணத்தை கொண்டு வந்து மீனா அந்தம்மா வச்சுக்க அப்படிங்கிறாங்க. என்னது மீனாட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஏன் பத்திரமா இருக்குது அவகிட்ட தானே. உடனே மீனா சொல்கிறாங்க, அங்கிள் மாமா எனக்கு வேணாம் மாமா, இந்த பணமே இந்த சவாசமே வேணாம், எனக்கு 10 பைசா இருந்தாலும் நான் உழைச்சி சம்பாதிக்கணும், அந்த தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த பணம் எனக்கு வேணாம் மாமா, நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி 10 பைசா இருந்தாலும் உழைச்சி சாப்பிட்ணும்னு ஆசைப்படுற மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கனடி. பணம் காசுன்னு நாயா போய் அலையிறவங்க இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு மத்தியில் தங்கமான பொண்ணுடி மீனாவை நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போறிய அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க விஜயாவுக்கு. என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற, டெய்லி பேசுவ, கால் பண்ணவே இல்லை 2 நாள் அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜய் என்ன பண்ணுறாங்க, இந்த உண்மையை சொல்லுவோமா வேணாமா, வேணாம் பணம் கிடச்சின்னு சொன்னால் கண்ணு வச்சிருவா, அதனால் இப்போதைக்கு மறைச்சிரும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைம்மா எனக்கு உடம்பு முடியலை, அதனால் பார்லருக்கு போயிட்டேன் மசாஜ் பண்ணுறதுக்கும் அமைக்கிறதுக்கும், அதனால் உனக்கு ஃபோன் பண்ணாமல் விட்டேன், நீ எதுவும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. அப்படியா நிஜமா தானா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே வேறு எதுவும் இல்லை, ஏன்னா காலையில நைட்டு ஃபோன் பண்ணுவியே, அது நடந்துச்சு இது நடந்துச்சு சொல்லுவியே, ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க பார்வதி. இவன் என்ன துருவி கேட்குறா, நம்ம வாயிலேருந்து உண்மையை வர வச்சிருவா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்மீனா பூ கட்டு கொண்டு போய் ஒவ்வொரு இடமா கொடுத்துட்ருக்காங்க. பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கல, பார்வதி வீட்டு பக்கத்தில் போய் பூ கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வரையில இது பார்வதி ஆண்டி வீடு தானே, பார்வதி ஆண்டி ரொம்ப நாளாச்சு வந்து அவங்களையும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு உள்ளுக்க போகிறாங்க. போன வீட வாமா மீனா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி 2 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி வந்திருக்க? இல்லை ஆண்டி பக்கத்தில் தான் பூ கொடுக்க வந்தேன், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், கடையை வேற தூக்கிட்டாங்க, அதனால் இப்போ என் வீட்டுக்காரர் தான் வண்டி வாங்கி கொடுத்தாங்க, இந்த பைக்லேயே நான் எல்லார்ட்டையும் போய் நான் கொடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. நல்ல ஐடியா தான், நல்லா இருக்குப்பாம்மா, உன்னை மாதிரி மருமக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுமா, நீ மட்டும் எனக்கு மருமகளை வந்தால் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன், உன் மாமியாக தான் உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. விடுங்க ஆண்டி, ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க, அப்போதைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் கிளம்புறாங்க. சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆண்டி இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மனோஜ் வந்து 27 லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடினார் இல்லையா, ஒரு பொண்ணு ஓடினால அவளை பிடிச்சாச்சு. என்னம்மா சொல்கிற? ஆமாம், பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒப்படைச்சி தாறுமாற கிழிச்சு எடுத்துட்டோம்ல, பணத்தை வாங்கியாச்சு, இப்போ சந்தோஷமாக அந்த பணமும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எங்கள் மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த காசு தெரியுமா, உங்களுக்கு தெரியாதா, இப்போ வந்துருச்சு அந்த பணம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஏன் இப்படி, அப்போ இந்த பணத்தை கேட்டுருவோம் எதுவும் பண்ணிடுவோம் கண்ணு வச்சிருவோம் தானே இவ சொல்லாமல் இருந்திருக்கா விஜயாச்சா, இப்படி இருந்திருக்காளே, நம்ம எவ்வளவு நல்லவன் நினச்சிட்டு இருந்தோம், நம்ம மேலே எப்படி பாசமாக இருக்கான்னு நம்ம நினச்சோமே அப்படின்ட்டு ரொம்பவே காண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க மறுபடியும் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, என்ன விஜயா நல்லா இருக்கியா, என்னடி அதுக்குள்ள மறுபடியும் ஃபோன் பண்ணுற, காலையில் தான் பண்ணேன், ஏன்டி காலையில் பண்ண சாயந்தரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா, இல்லை கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன ஃப்ரீயாக இருக்கியா, இல்லடி இன்றைக்கி தான் போயிட்டு வந்தேன்,
எனக்கு முதுகு வலி உடம்பு வலி அதான் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க விஜயா. ஏன் விஜயா அப்படி சமாளிக்கிற? நான் உங்கள்கிட்ட என்ன பணம் காசுக்கு ஆசைப்பட்டா பழகுறேன் அப்படின்னோன்னா யாரடி சொன்னா? அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிறாங்க விஜயா சமாளிக்கிறாங்க. உடனே உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லலை, மறைச்சிட்டேன். ஆவுன்னா உப்பு நடந்தாலும் அப்படி எதாக இருந்தாலும் ஒரு ஊங்கங்காட்டி என்கிட்ட வந்து கால் பண்ணி பேசுவேன். அப்படி அவங்க தும்முனாக, இவங்க 2 வார்த்தை பேசுனாங்க, அவங்க இடிச்சாக பிடிச்சான்னு சொல்லுவியடி. இப்போ என்ன இதுக்கு ஒன்றுமே சொல்லலை? என்னடி 20 லட்சம் பணம் வந்திருக்குது, அவளை பிடிச்சாச்சாமே, எதுவுமே சொல்லலை, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க விஜயா. எப்படி இந்த விஷயம் இவ்வளோ தெரிஞ்சு? ஐயோ நம்மளை தப்பாக நினச்சிருப்பாளே, நம்மளும் மறைச்சிட்டோமே அப்படின்ட்டு. பூ கொடுக்குறதுக்கு இங்கே வந்திருக்கா மீனா. வந்தப்போ அவளாவது பாசமாக என்னை வந்து பார்த்துட்டு போய் வந்தா. ஓ எல்லாத்தையும் அந்த சிரிக்கு பூக்காரி கட்டி உண்மையெல்லாம் உளறிட்டாலோ அப்படின்னுங்கிற. இங்கே பாரு, அவளை பற்றி நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. அவள் சந்தோஷமாக தான் சொல்லிட்டு போனான், உன்னை ஒன்றும் போட்டு கொடுத்துட்டுலாம் போகலை அப்படிங்கிறாங்க. இருடி இரு, நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு செம்மையாக திட்டி விடுறாங்க. மீனா என்ன பண்ணுறாங்க, வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க கோவமா. மீனா பார்த்தா நில்றி அப்படிங்கிறாங்க. எங்கடி போயிட்டு வர? என்னத்த கேள்வி? நான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வரேன். சரி வியாபாரத்தை மட்டும் தான் பண்ணிட்டு வந்தியா, இல்லை நம்மளோட விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லடி, இந்த மாதிரி நீ கோல் முட்டியா அப்படிங்கிறாங்க. அது சரி, படிச்சது தான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, என்ன அத்தை அப்படிங்கல. இந்த மாதிரி விஜயா அப்போ தான் கால் பண்ணான். சரி இந்த மாதிரி பணம் கிடைச்ச விஷயத்தெல்லாம் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், இதில் என்ன இருக்குது? நான் பார்த்தேன் எதாச்சியா விஷயம் நல்லா இருக்கலான்னு கேட்டாங்க, இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு நான் சொன்னேன். நல்ல சந்தோஷமான விஷயம் தானே, சொல்கிறதுல என்ன இருக்குது? நீங்கள் தான் எல்லா விஷயமும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்களே, சொல்லுவீங்களே, அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன். என்ன சொன்னேன்? நான் எதையுமே சொல்லலை தெரியுமா அத்தை, நீங்கள் சொல்லலைன்னு எனக்கு தெரியாது அத்தை. என்ன சொல்ல, நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். நான் என்ன அத்தை, நான் அவள் வீட்டு பக்கத்தில் போவேன், இந்த விஷயத்த நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் அவளாம் உனக்கெல்லாம் தெரியாதுடி, கண்ணு வச்சது மாதிரி ஆயிரும். 27 லட்சம் இவகிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கண்ணு வச்சிருவா. ஏற்கனவே அவன் மயனும் மருமகளும் பணம் கொடுக்கலன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா, பஞ்சப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து காசு கேட்டானா என்ன பண்ணுவேன் நீ அப்படிங்கிறாங்க. அப்படி ஏன் அத்தை, நம்ம வீட்டு மனுஷி தானே பார்வதி, நம்ம வீட்டில் தானே ஒன்றா பழகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்கிறதுல என்ன ஆண்டி, என்ன அத்தை இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு ரொம்ப வாய் வச்சு போச்சு, திமிரு வச்சு போச்சு, எல்லாம் சொந்தமாக தயாரி சம்பாதிக்கிறேங்கிற ஒரு திமிரு அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அந்த நேரம் வந்துடுறாங்க. என்ன திமிரு அப்படி இப்படின்னு பேசுகிற, உங்கள் மருமக பண்ண வேலையை பாருங்கள், அங்கே போய் எல்லாத்தையும் புட்டு ஒப்பிடிச்சது வந்திருக்கா அப்படின்னோடனே. இப்போ சொன்னதில் என்ன இருக்குது? நீ தான் இந்த வீட்டு விஷயத்த உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவியே, இப்போ இது சொன்னதில் மட்டும் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது வேற, இவ சொல்கிறது வேற. ஓ அதில் வேற விஷயம் இருக்கா? எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டு விஷயம் தானே, அவள் எதாச்சே பார்த்துருக்கா சொல்லியிருக்கா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பொண்டாட்டி அடக்குறாங்க. விஜயா ஃபோன்லேயே பயங்கரமாக விஜயா கிட்ட பார்வதி திட்டுறாங்க. இனிமேல் என்கிட்ட எதுவுமே கால் பண்ணாத, என் வீட்டு பக்கம் வந்துடாத, உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இனிமேல் உனக்கு எனக்கு உள்ள உறவு முடிஞ்சு போச்சுன்னு செம்மையாக கத்திட்டு வச்சிடுறாங்களா. அதனால் இப்போ பாருங்கள், அவள் என்ன சொல்லிட்டா தெரியுமா, என்கிட்ட இனிமேல் பேச மாட்டாளாம், என்கிட்ட வரமாட்டாளாம் அப்படின்னு அண்ணாமலைகிட்ட சொன்னோன்னே அப்படியே என்ன பண்ணுறாங்க, வராமல் இருந்தாலும் சந்தோஷம் தான், நீ தான் நம்ம வீட்டு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கியே, அவங்க உனக்கு எவ்வளவு நல்லது சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்ககிட்ட மட்டும் நீ மறைக்க நினைக்கலாம், அவங்க வந்து உன்னை திட்டினது கோவமாயிருச்சோ அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. நீங்கள் என்னைக்கு தான் எனக்கு பேசியிருக்கீங்க, என்னை விட்டுட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கும் வக்காலத்து பேசுங்க அப்படின்னு விஜயா திட்டுறாங்க அண்ணாமலையை. போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வா, சீக்கிரம் சமைச்சிட்டு வா, எனக்கு டீ போட்டு கொடு, ஃபஸ்ட்டு சமையலை பண்ணு சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுறாங்க. முத்து வந்த கையோட சமைக்கிறதுக்கு டீ போடுறதுக்கு மட்டும் என் பொண்டாட்டி வேணும், மற்றதுக்கு மட்டும் எதுவும் வேணாம், வாப்பா வந்துட்டியா, நீ வந்தோன்னே போதுமே, மூக்கு வெறுக்கிற மாதிரி உன் பொண்டாட்டி ஒன்றும் சொல்லிடக்கூடாதே. என்னம்மா நீ என் பொண்டாட்டி மட்டும் எதை வேணாலும் சொல்லலாம், மற்ற 2 பேரையும் சமைக்க சொல்ல மாட்டேங்கிற, என் பொண்டாட்டி மட்டும் சொல்கிற, ஆனால் அவளை மட்டும் சொல்லிட்டா மட்டும் வேகமாக வந்துடுற கோவத்துக்கிட்டு அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது இல்லையா, அப்பா ஆளை விடுங்கப்பா, எனக்கு டீ வேணாம் ஒன்றும் வேணாம், நானே போய் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, அத்தை அப்படிலாம் நினைக்காதீங்க தையங்க, சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா, நான் உண்மையை தானே சொன்னேன் மீனா, சும்மா இருங்க, அவங்க யார் உங்கள் அம்மா தானே, அவங்களுக்கு நான் செய்யாமல் யார் செய்ய போகிறது அப்படின்ட்டு மீனா என்ன பண்ணுறாங்க, டீ போடுறதுக்கு உள்ளுக்கு போயிடறாங்க கிச்சனுக்கு. அண்ணாமலை சொல்கிறாங்க, இதுதான் மீனா பார்த்துக்கிட்டில, நீ என்ன தான் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அதை வந்து தெய்வமாக நினைக்கிறாங்க, உன்னை அவ்வளோ பூசிக்கிறாடி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு அண்ணாமலை விஜயை திட்டுறாங்க. விஜயா மட்டும் அடங்காத ஜென்மம், அடங்கவே இல்லை. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.